வணக்கம் நேர்களே, தந்தி செய்திகளை வழங்குவதற்காக கவிதா சுந்தர். கோவை வருகை தந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிதாஸ். வணக்கம் ஹரிதாஸ். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் செம்மொழி பூங்காவை பொறுப்பயன்பாடுத்தி தொடங்கியிருக்கிறார். இன்று சென்னையில் வேடம்பலம் கோவை வந்த அவருக்கு திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வழிநெடுகிலும் நின்று உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அவருக்கு பிடித்தமான புத்தகங்கள் மற்றும் போர்வைகள் தொடர்பை அன்பளிப்பாக பரிசீலித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இதனை முடித்துக் கொண்ட தமிழக முதல்வர் இங்கிருந்து செம்மொழி பூங்கா அமைந்துள்ள பகுதிக்கு சென்று செம்மொழி பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்துள்ளார். இந்த செம்மொழி பூங்காவானது 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதல் கட்டமாக 45 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது. இங்கு ஏராளமான அரங்கங்கள், 5000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் அரங்கங்கள், அதே போல பேட்டரியாக இயங்கக்கூடிய கார்கள், அதே போல மூலிகை இடம், மூலிகை தோட்டம் என 23 வகையான தோட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. அதே போல சங்க இலக்கியங்கள் இடம்பெற்றுள்ள மர வகைகள் உள்ளிட்டவையும் இந்த செம்மொழி பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2000க்கும் மேற்பட்ட ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்கும் வகையில் ரோஜா மலர் கண்காட்சியை ஏற்படுத்தும் வகையிலும் அந்த பகுதிகள் திறம்பட செயல்படுத்தப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஹரி.